ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்தோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதை வந்து நல்லா ஒரு கல்லுப்பு லைட்டாக மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயமும் ஒரு தக்காளியும் அரைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இது வந்து தாளிப்புக்காக எடுத்துக்கிறேன், தாளிக்கிறதுக்காக. அப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆனோடனையும் அதில் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு கொஞ்சம் நல்லா வெடித்து வந்தோடனையும் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறோம். சரிங்களா? கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின உடனேயும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம். அதுக்கு வெங்காயம் எல்லோரும் செய்கிற மாதிரி தான், அதனால் வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். ரொம்ப மல்லித்தூள், மிளகாத்தூள் கண்டது கடிதை போட்டு செய்யாமல் சும்மா சிம்பிளாக வீட்டில் அரைச்சி வச்ச மிளகா பொடி வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நார்மலாக சிம்பிளாக டக்குன்னு ஒரு 20 நிமிஷம் வச்சு முடிச்சிடலாம். ஆனால் கோழிக்கறியை வந்து நல்லா வேக விடணும். ஒரு 3/4 மணி நேரம்னாலும் நல்லா வேக விடணும். ஏன்னா ஊசி போட்டு வளர்க்குறாங்க இல்லையா, அதனால் நல்லா 3/4 மணி நேரம்னாலும் வேக விட்டு அதை நம்ம சாப்பிட்டோன்னா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லது. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்கிக்கிறட்டும் வெங்காயம். முன்னாடியே கொஞ்சம் எண்ணெய் வந்து நிறையவே ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த கறி வதக்குறப்ப அந்த எண்ணெய் எல்லாமே கரெக்டாக ஆட் ஆயிரும். அதனால் நான் எண்ணெய் முன்னாடியே கொஞ்சம் நிறையா தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கட் பண்ணி வச்ச பொடிசாக கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம், சோம்பு, தக்காளி போட்டு எண்ணெயில் வதக்கியிருக்கோம், அவ்வளோதான். இது நல்லா வதங்க விட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை, அதை எடுத்து அதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரட்டி விடணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பெரட்டி விட்டுருங்க. 1/2 கிலோ சிக்கன் கழுவி வச்சுருக்கேன்ல, அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் போட்டு கொஞ்சம் கழுவினோம்னா அந்த கவிச்சி ஸ்மெல்லு போயிடும். அதே போல் வந்து இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா, இஞ்சி பூண்டை வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ண உடனே அதுக்கப்புறம் வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னு நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா, சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைச்சி வச்சுருப்போம்ல, அதில் வந்து ஒரு 1½ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுனா போதும். வீட்டில் அரைச்சது தான் இது. வீட்டில் அரைச்சி ஒரு 4 டேஸ் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கிடுவேன். இஞ்சியும் பூண்டும் ஈக்குவலாக அரைச்சி கொஞ்சம் லைட்டாக அதில் சால்ட்டு, மஞ்சள் போட்டு அரைச்சி யூஸ் பண்ணிக்கிடுவேன். அப்புறம் பேஸ்ட்டுக்காக கொஞ்சம் செமி கன்சிஸ்டன்சியாக வரணுன்றதுக்காக ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கையளவும், ஒரே ஒரு தக்காளி, அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு அந்த கறி வதக்கியிருக்கோம் இல்லையா, அது மேலே அதில் போட்டுட்டு ஒரு பெரட்டி விட்டுருங்க நல்லா. இப்போ வந்து லைட்டாக உப்பு பத்தலை, உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உப்பு பத்தலை அப்படின்னா இப்போ கொஞ்சோண்டு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பெரட்டி விட்டுருங்க. இந்த எண்ணெயிலே நம்ம வதக்குறப்பே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் அரைச்சிருப்போம்ல மிளகா பொடி, நம்ம வீட்டில் எல்லாமே அரைச்சி வச்சுருப்போம். அதில் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு இருந்துச்சு, அது காலியாகிறப்போ கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவு இருந்துச்சு. சரி அதோட போட்டு விட்டுருவோம் அப்படின்ட்டு அது 1 ஸ்பூன் கிட்ட சிக்கன் மசாலா வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். வீட்டில் அரைச்சது வந்து ஒரு 2 ஸ்பூன் 1/2 கிலோக்கு. மீடியம் சைஸ் ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் வீட்டு மசாலாத்தூள், 1 ஸ்பூன் வந்து அது கரம் மசாலா ஸ்மெல்லுக்காக அந்த சிக்கன் மசாலா வந்து நான் சேர்த்துருக்கேன். அது சேர்க்காமே நீங்கள் வேணால் பண்ணி பார்த்தாலும் நல்லா தான் வரும். இப்போ 2 மசாலாவை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. நல்லா சுருள கிண்டிகிட்டே இருங்க. அப்போயே கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு. சப்போஸ் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உரப்பு பத்தலை அப்படின்னா வீட்டில் வச்சுருப்பீங்களா தனி மிளகாத்தூள் இல்லாட்டி மிளகுத்தூள் ஏதாவது சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன் லைட்டாக. ரொம்ப விட்டாலும் நெய் ஸ்மெல் ஒரு மாதிரி அடிச்சிட்ருக்கோம். லைட்டாக 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதை ஆனால் காட்டலை, நான் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணல. 1 ஸ்பூன் மட்டும் நெய் விட்டு பெரட்டியிருக்கேன். நல்லா ஒரு பெரட்டினோடனையும் சிக்கன் வேகிறதுக்காக
கொஞ்சம் லைட்டாக இப்போ நீங்கள் வெந்துகிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு பிடிக்கிற மாதிரி இன்னும் வேகலை அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் அப்படி தான் ஊற்றி லைட்டாக ஒரு பெரட்டி பெரட்டி மூடி வச்சிட்டேன். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. சிக்கன் நல்லா வெந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு கிரேவியாக இருக்குது பாருங்களேன். இது வந்து ஒரு சின்ன வெங்காயம் அது கூட நீங்கள் முந்திரி பருப்பு போட்டு பண்ணலாம். சிக்கனை வந்து நம்ம நிறையா வெரைட்டியில் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ஒரு சிக்கன் வந்து அதோட ஃப்ளேவர் அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுத்துரும். சிக்கனை வந்து நம்ம எப்படி வச்சாலும் ஒரு டேஸ்ட்டு கொடுத்துரும். இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். பூரிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி வச்சு தான் சாப்பிட போகிறேன். கடைசியில் இருக்குது பாருங்கள். ரச சாதத்துக்கு தான் அன்றைக்கி ஆனால் சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன் ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்தா அதுக்கும் செம்மையாக இருந்துச்சு. சும்மா சிம்பிளாக செய்கிறதாங்க. பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் தேவையே கிடையாது. அப்படி போட்டு செஞ்சால் நல்லா தான் இருக்கும். இப்போ பூரிக்கு வச்சு தொட்டு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒன் டைம் பாப்பா வந்து அம்மா எனக்குமா பூரி எனக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிடுப்பா அப்படின்ட்டு மதியானம் காலையில் சுட்ட பூரி இருந்துச்சா அதை வந்து ஒரு 12 மணிக்கிட்ட திரும்ப வச்சு சாப்பிட்றப்ப தான் இந்த வீடியோ எடுத்தோம். அம்மா எனக்குமான்ட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க. வெறும் பூரி மட்டும் சாப்பிட்டாங்க மோஷிகா. இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்களேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த கிரேவியும் அந்த கறி ஒவ்வொரு டைம் வைக்கிறப்ப அந்த கறி தனியாக கிரேவி தனியாக அப்படி இருக்கும். அந்த கிரேவியும் அந்த கறியும் கரெக்டாக மிக்ஸ் ஆகி அது ஒரு செம்மையாக டேஸ்ட் இருந்துச்சு. சும்மா வீடியோக்காக சொல்லலை, உண்மைக்காக நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. பூரிக்கு செம்மையாக இருந்துச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான டிஷ்ஷு தான். சும்மா ஈஸியாக சிக்கன் வந்து பிகினர்ஸ் பழகுறவங்க டக்கு டக்குன்னு ஈஸியாக பழகுறதுக்கு நான்வெஜ் பழகுறதுக்கு சும்மா சிம்பிளாக வீட்டு மசாலா